ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியேன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன், திருநெல்வேலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட், ஒரு ஜாதகருக்கு ஏன் திருமணம் இல்லை. திருமணங்கிறது கிடையாது, தடைங்கிறது வேறு. தடைன்னா தாமதமாகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். திருமணம் தாமதமாகிறது, அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கலாம். ஓகே, ஆனால் திருமணமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒரு சில காரணங்களை ஜாதகத்தோட அடியேன் விளக்குறேன். திருமண தாமதத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம், ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் 7ஆம் இடம், அவங்களுக்கு அதுக்கு அதிபதி. இந்த அதிபதிகளோட சனியோ அல்லது குருவோ அல்லது செவ்வாயோ இவர்களுடைய தொடர்பு, அப்புறம் செவ்வாய் தோஷம், 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களுடைய தோஷம், கிரகங்களுடைய நிலை, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும். ஆனால் நவாம்சத்துல இதே காரணங்கள் இருந்து, ராசியிலையும் இருந்து நவாம்சத்திலே இருந்து, அதற்குரிய அமைப்புகளும் வலுவா இருந்து, மிருத்யுபாகத்துல கிரகங்கள் இருந்து, அதற்குரிய தசாபுத்திகள் தொடர்ச்சியா வரும்போது, அப்புறம் ஆயுள் பாவம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருமணம் கிடையாதுங்கிறதுக்கு காரணமா அமையும். இப்போ நம்ம உதாரணமா சுவாமி விவேகானந்தருடைய ஜாதகம் பார்க்கலாம். பொதுவா சன்னியாசிகள் அமைப்பு உள்ளவாளுக்கு ஜாதகம் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம். அது ஏன் வருது? சன்னியாசின்னு இருக்கணும் வேண்டியதில்லை. நம்ம உதாரணத்துக்கு விவேகானந்தர் எடுத்துட்டோம். ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகாம கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருப்பார். அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு உதாரணமா தான் இந்த சுவாமி விவேகானந்தர். அவர் சன்னியாசி, அவர் ஒரு இது, அதெல்லாம் விட்டுடுங்க, அதுக்குள்ள போகாது. இப்போ விவேகானந்தருடைய ஜாதகம் இதுதான் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இந்த ஜாதகத்துல இப்போ இது லக்னம், தனுசு லக்னம். இங்க இருந்து 7க்குடைய புதன் 2ல இருக்கா, 2க்குடைய சனி 10ல சந்திரனோட இருக்கா. புனர்ப்பு தோஷம், ஃபர்ஸ்ட் திங் புனர்ப்பு தோஷம் சொல்லுவா. சனி சந்திரன் சேர்க்கை. சனி 12 டிகிரியில இருக்கு, சந்திரனும் கிட்டத்தட்ட 12 டிகிரியில இருக்கு. அடுத்தது 2க்குடையவன் இந்த குருவோட சம்பந்தப்பட்டிருக்கானா இல்ல, 2க்குடையவன் செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கான்னா இல்ல. ஓகே, ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிற திருமணக்காரகன் சூரியன். ஓகே, இந்த சூரியன் திருமணத்தை கொடுப்பவர். அவர் பகை வீட்டில் இருக்கார். இது ஒண்ணு. அப்புறம் முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, இந்த ஜாதகருடைய நவாம்ச கட்டத்துல லக்னத்துக்கு 7ல செவ்வாய் சந்திரன். இந்த செவ்வாய் ஒரு நியூட்ரலா இருக்கு. ஆனா திருமணகாரகன் சூரியன் பகையா இருக்கார். அது போக கேது ரொம்ப பகையா இருக்கார். கேது 6ல இருக்கு. திருமணத்தை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றது. குருவுக்கு 8ல இருக்கு. இப்போ இது கம்ப்ளீட்டா திருமணத்தை தடை பண்றது. அப்போ அவருடைய நோக்கம் திருமணம் இல்லை. அவர் வின்சாம்சம் சொல்லுவா, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், அதுக்குள்ள போகணும். ஏன்னா குருங்கிறது ஒரு சந்நியாச யோகத்தை கொடுக்கறது. ஜென்ரலாவே திருமணக்காரகன், திருமண இதுக்கு சொல்ற குரு வியாழன் இல்லை, அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் பலமா இருக்கணும். இங்க சுக்கிரனுமே பலவீனமா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுல இந்த சுக்கிரன், இங்க வீனஸ் போட்டிருப்பாருங்க ரெட் கலர். அதே மாதிரி தாரகாரகன் இதுவும், அண்ட் கேது, இது 3மே உங்களுக்கு பகை வீட்டில் இருக்கு. அப்போ மிருத்யு பாகத்துக்கு நெருக்கத்துல இருக்கு. மிருத்யு பாகம்னா அந்த செயலை தடுத்துடும். ஓகே, இப்போ அந்த மிருத்யு பாகத்துல பாத்தீங்கன்னா திருமணகாரகன் சூரியன் மிருத்யு பாகத்துக்கு ரொம்ப நெருக்கமா 0 டிகிரியில இருக்கார். அதே போல சனியுமே, 2க்குடைய சனியுமே கம்ப்ளீட்டா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். அந்த குடும்பம் இல்லை, கம்ப்ளீட்டா அது எல்லாமே கெட்டு போறது. கெட்டு போகும்போது கல்யாணம் கிடையாது. இப்போ நீங்க பொருத்தம் பார்க்கும் போதோ
ஒருத்தருடைய ஜாதகம் பார்க்கும்போதோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் முக்கியமா பார்த்தா தான் உங்களுக்கு கல்யாணம் உண்டா இல்லையா அப்படின்னு தெரியும். இன்னொன்னு என்னன்னா, இவருடைய தசா புக்திகள் அதுவுமே சரியா இல்லை. பகை தசை தான் நடந்துட்டு இருக்கு மத்திய வயசுல. இவருக்கு ஆயுள் பாவம் ரொம்ப கம்மி, 41 வயசுல செத்து போயிட்டார். ரெண்டாவது, இவருடைய தசா புத்திகளும் சாதகமா இல்லை. திருமணத்துக்குண்டான காரணி 50% தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதுக்குண்டான காரணிகள் பகையாவும் பாக்கி எல்லாம் சமமாகவும் இருக்கு. அப்படின்னா டெத் அப்படின்னு சொல்றது அது கிடையாது. ஓகே, ஆயுள் பாவமே அப்படித்தான் இருக்கு, மத்தியம ஆயுள் தான் இருக்கு, பெருசா இல்லை. ஸோ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஏன் திருமணம் அமையலைன்னா, இவருக்கு திருமணத்துக்கான காரணிகள் பகை வீட்டில் அல்லது பலவீனமா இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் திருமணம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே ஜாதகத்துல முக்கியமாக இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கணும். பார்த்துட்டு டைரக்டா சொல்றது நல்லது. இன்னும் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட அடுத்த காணொளியில மீண்டும் சந்திப்போம். அடியேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஹரி ஓம் தத் சத்.